ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி மிர்தாஸ் கிச்சனில் நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கோபி மஞ்சூரியன். வாங்க இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி உப்பு வெந்நீரில் க்ளீன் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரை கப்பு அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கப்பு மைதா, இந்த கப்பால் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன். இதே கப்பில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொரிக்கிறதுக்கு சில்லி சாஸு, சோயா சாஸு, உப்பு, இஞ்சி பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குடமிளகா, பெப்பரு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இது வந்து தக்காளி சாஸ். வாங்க இப்போ மாவை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு மைதாவை போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் காலிஃப்ளவராக கூட இந்த மாவு வந்து நல்லா பைண்ட் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா போய்ட்டு பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்துலேயுமே கோட்டிங் ஆகணும். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து பொரிக்கலாம். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாக்கா எல்லாத்துலேயுமே இந்த கோட்டிங் ஒட்டும். பெருசாக போடுறத விட சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து செகண்ட் டைமாக போட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது செகண்ட் டைமாக எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் செகண்ட் டைம் போடுறேன். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கின இஞ்சியை போட்டுடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பொடி பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின பூண்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இது பண்ண வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போடுறேன். டொமேட்டோ சாஸு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா சாஸ்லேயுமே கொஞ்சம் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கலாம். அவங்கவுங்க தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போடுறேன். பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மஞ்சூரியனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.